வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து வராங்க. ஆர்த்தி எடுக்கிறது நடக்குது. சிந்தாமணி எடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. முகத்தை மூடி தாலி கட்டின இந்த இசைக்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்கங்க. அதே நேரத்தில் வர்ஷினி சிரிச்ச முகத்தோட அக்கா நீ அழக்கூடாது, நீ சிரிச்சு இருக்கணும் அப்படின்னு வந்து இசைக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ராகவ் கொந்தளிக்கிறாங்க. ஒரு பித்தலாட்டக்காரியை கட்டிக்கிட்டு நான் எப்படி இனி வாழ முடியும்? நான் அப்படி வாழக்கு முட்டாள் இல்லை. அம்மா சொன்னேன்னு இது அம்மா காசைக்காக கெட்டியிருக்கலாம். ஆனால் நான் அம்மைக்கிட்ட இதை தோலை உரிச்சு காக்கணும். இவளோட பித்தலாட்டத்தை இப்போவே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஃபுட்டேஜை எடுக்கணும். இவ வந்து ரம்யாவை துடிக்க ஆக்சிஜன் குழாயை எடுத்து கொன்னால அதை வந்து எடுத்து இப்போவே நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம ராகு. அதுக்கான முயற்சியில் இறங்குறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அங்கே உள்ள ஃபுட்டேஜை எடுத்து இந்த ஸ்ரீஜா ஒரு கொலகாரி அப்படின்னு வந்து அதிகாரிகளை வர வச்சு பிடிச்சிட்டு போகிற வைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா கோபத்தின் உச்சத்தில் கொந்தளிக்கிற நம்ம ஸ்ரீஜா, என்ன நீ வந்து மாட்டி விட்டலடா, உன்னை நான் விட போறதில்லை அப்படின்னு வந்து தான் கழுத்தில் ராகவ் கட்டின தாலியை கலத்தி எறிகிறாங்க. இந்த பாரு, உன் குடும்பத்தை அழிக்கணும், உங்கள் அம்மாவை வந்து தூக்கில் தொங்க வைக்கணும், எங்கள் அம்மா சாவுக்கு பழி தீக்க தான் உன் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சேன். ஆனால் சுபத்ரா உன் பையன் என்னை வந்து ஜெயிலுக்கு கம்பி எண்ணெய் வைக்கிறான். இனி இவனுக்கு நான் வைக்க போகிற செக்கில் பாரு விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாமுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. ஆர்த்திக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்து வீட்டில் வந்து ஆர்த்தி எடுக்க எல்லா வேலைப்பாடுகளும் நடக்குது. அப்போதான் நம்ம சிந்தாமணி ஆர்த்தியை எடுத்துட்டு டானி வராங்க. நம்ம ராகவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் வந்து ஆர்த்தியை காட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா கிட்ட இந்த பாரு மூத்த மருமக நீ, இனி சுபத்ரா அன்னைக்கு அடுத்தது முழு பொறுப்பும் உனக்கு தான் ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்ததா நம்ம இசைக்கும் விசாலனுக்கும் எடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன முக்காடு போட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டனா இவளுக்கு நான் ஆர்த்தி எடுத்துட்டோமா, இவ வந்து ப்ராடு பண்ணி பித்தலாட்டம் பண்ணி தானே இவ முகத்தை மூடிக்கிட்டு விசால் கையால் தாலி கட்டுதா. எப்படிப்பட்ட இசைக்கெல்லாம் நான் ஆர்த்தி எடுக்க மாட்டேன் போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம சிந்தாமணி வந்து கிளம்புறாங்க. என்ன அன்னைக்கு வந்து ஆர்த்தி எடுக்க யாருமே இல்லையா அப்படின்னு வந்து பல்லவி கேட்க நேரம் நான் இருக்கேன் எங்கள் அக்காவுக்கு அப்படின்னு வந்து வர்ஷினி சிரிச்ச முகத்தோட வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம இசை வந்து அப்படியே துடிச்சு போகிறாங்க. ராகவுக்கு பொண்டாட்டி ஆகவ என்னால் தானே உன் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு வந்து நம்ம குற்ற உணர்வில் அப்படியே துடிக்கிறாங்க. நான் மட்டும் இந்த விசால கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நீ வந்து ராகவுக்கு மனைவியாக இருப்பால அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கண் கலங்கி வந்து துடிக்கிறாங்க. உன்னை வந்து இப்படி இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த பார்வை இருக்குது. இதை பார்க்குறாங்க நம்ம வர்ஷினி. அக்கா நீ அழக்கூடாது, நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணும், நீ இப்போ இந்த வீட்டோட மருமக, நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு வந்து வர்ஷினிக்கு வாயிலிருந்து அந்த வார்த்தை விழுது. இதை பார்த்த உடனே இந்த கட்டத்திலையும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நீ துடிக்கிறல வர்ஷினி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்ஷினிக்கு கையை பிடிச்சி அப்படியே வந்து அழுறாங்க. அதோட வீட்டுக்குள்ளே வராங்க. போ பாருங்கடி உங்கள் ரெண்டு வார்த்தையும் ஓரங்கட்டேன். வந்த உடனே எனக்கு வேலை என்னன்னா உன் அக்கா இசை அந்த விசால் கூட வாழக்கூடாது. விசால் கடைசி வர வாழ்க்கையில் இவளுக்கு மேலே வெறுப்பையும் கொந்தளிப்பையும் தான் காட்ட முடியும். கடைசி வர இவ பொண்டாட்டியாட்டு இந்த இசையை ஏற்றுக்கவே முடியாத அளவு நான் பண்ணுவேன். அவன் மனசில் இன்னும் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜா ஒரு பித்தலாட்டம் அப்படியே வந்து நினைக்குதுங்க. என்ன வந்து விசால் மனசில் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து நினைக்குது. இதை பார்த்த உடனே இவளுக்கு மைண்ட் வாஷில் நினைக்கிறதெல்லாம் கூட எனக்கு தெரியும். இவ திமிருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராகவ் நினைக்கிறாங்க. இப்படியே விட்டோன்னா ஸ்ரீஜா அம்மாவை பழிவாங்கி இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து பழிவாங்கி நடுத்தருக்கு கொண்டு வந்துடுவா. இவளை வந்து விடக்கூடாது, இவளுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நம்ம இசையை சந்திச்சு அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராகவ் நினைக்கிறாங்க. அவங்க ஓடி போகிறாங்க. நம்ம
இசைக்கிட்ட போய் கேட்குறாங்க, சொல்லு இசை, இனி மறைக்க ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் ரம்யா வந்து இறந்துட்டாங்க, அவங்க உண்மையை சொல்ல வரவங்க, அதுக்கு இவா தான் ஸ்ரீஜா தான் காரணம், அங்கே வந்து ஆக்சிடென்ட் பண்ணுனா, நான் ஆக்சிடென்ட் பண்ண தூக்கிக்கிட்டு ரம்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், நாங்கள் போன அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நான் வந்து அந்த மெடிசனை வாங்கிட்டு வர அங்கே வந்து போக நேரம் தான், ஃபார்மசிக்கு போக நேரம் அந்த சாக்கில் இவா அந்த ஆக்சிஜனை வந்து உருவி விட்டு வந்து கொன்று இருக்கா. டாக்டர் வந்து பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாமல் ரம்யா இறந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க. அங்கே உள்ள ஃபுட்டேஜை வந்து ஆராய்ந்து பார்த்தா அவங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு வந்து கேமராவில் உள்ளதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இவ எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா, இனி எல்லா ரகசியத்தையும் இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அம்மா கிட்ட போட்டு கொடுக்கணும், இவ ஒரு கொலகாரி அப்படின்னு வந்து இவளை ஜெயிலில் கம்பி என்ன வைக்கணும் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து அந்த ஃபுட்டேஜை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வந்து அதை நம்ம சுபத்ரா கிட்ட வந்து காட்டுறாங்க. இந்த பாருமா, ஒன்னால தான் நான் வந்து வர்ஷினி கழுத்துல தாலி கட்ட முடியாம போயிட்டு, ஆனா இந்த ஸ்ரீஜா எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரின்னு பாரு, இவ கொலை பண்ணி ஒரு கொலைகாரியாட்டு இருந்துதான் மனமேடலை என் கையால தாலியை கெட்டிக்கிட்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்னை மன்னிச்சிடறாக, நான் இப்படி ஒரு கொலைகாரியை வந்து நினைக்கல அப்படின்னு வந்து அந்த வீடியோவை பார்த்து அரண்டு போய் துடிக்கிறாங்க. இவ தான் இவ ஃப்ரெண்டு ரம்யா, இவளை எப்படி வந்து ஆக்சிஜனை எடுத்து இவ கொல்றா பாருங்கம்மா அப்படின்னு வந்து போட்டு காட்டுறாங்க. அந்த இடத்துல தலைப்பாடா அடிச்சு சுபத்ரா தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு வந்து புலம்புறாங்க. இந்த சைடு இனி என்ன தெரிஞ்ச எண்ணத்துக்கு நான் விட போறதில்ல, இந்த வீட்டை பழிவாங்க தான் வந்திருக்கேன் சுபத்ரா, எங்க அம்மா எப்படி துடிக்க தூக்குல தொங்குனாவளோ அதே மாதிரி நீ தூக்குல தொங்கணும், அதுக்காக தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இப்பவே போலீஸை வர வச்சு இவளை பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ராகவுக்கு வந்து போலீஸை வர வரைக்கிறாங்க. நம்ம சுபத்ராவையும் சேர்ந்து இப்படிப்பட்ட பித்தலாட்டக்காரியை விடக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவின் நாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சு ஜெயிலில் கம்பி என்ன உள்ள தள்ள போறாங்கங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஸ்ரீஜா நேர கொந்தளிக்கிறாங்க. ஏ ராகவ், நீ என்ன பண்ண, என்ன உன் பொண்டாட்டி, அப்படி இருந்த பிறகும் என்ன நீ மாட்டி விடலை அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமா உன்னை மாட்டி விட தான் செய்வேன், நீ எனக்கும் வர்ஷினிக்கும் செய்த துரோகத்துக்கு நான் உன்னை விட போறதில்ல அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை வந்து சொல்லுறாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம ஸ்ரீஜா கோபத்தின் உச்சிக்கு போய், இனி இந்த மாதிரி என்ன பண்ண போறோம், நீ கட்டின தாலி என் கழுத்துல எதுக்கு இருக்கு அப்படின்னு தூக்கி அந்த இடத்துல நம்ம ராகவ் முகத்திலேயே தாலியை விட்டு எறிகிறாங்க. இந்த பாரு, இனி இந்த உனக்கும் எனக்கும் ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரமே நேர சுபத்ரா வராங்க. ஸ்ரீஜாவை 2-3 விளாச்சுறாங்க. என்னடி நினைச்சுக்கிட்ட, நீ இந்த வேலையை பண்ணிட்டேல அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமா நான் பண்ணினேன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா தூக்குல வந்து தொங்குனாங்கல்ல, அந்த அவமானம் தான். என்ன உங்க அம்மா சாவுக்கு நான் எப்படி காரணம் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எங்க அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய பிரைஸ் தானே அவங்க கையில இருந்து பறிச்சு நீ இந்த இசைக்கு கொடுத்தல, இதெல்லாம் மறைஞ்சு போச்சா, ஆமா அந்த லேடி உங்க அம்மா தானா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமா அப்போ அந்த அவமானத்துல கூனி குறுகி போன எங்க அம்மா வீட்டுக்கு வந்து தூக்குல தொங்கிட்டாங்க, நானும் எங்க அப்பாவும் அந்த நேரம் துடிச்சு போனமே, எங்களுக்கு நாங்க பட்ட கஷ்டத்துக்கு நீ அனுபவிக்க, நீ அணுவா சித்திரதை பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்து உன் பையன் கையால தாலியை கட்டிட்டு உன் வீட்டு மருமகளா வந்து உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா அந்த இடத்துல வெட்ட வெளிச்சு ஆகுறாங்க. உண்மை தெரிஞ்சு சுபத்ரா நடுங்கி நிக்கிறாங்க. அதிகாரிகள் வந்து ஸ்ரீஜாவை கைது பண்ணிட்டு போறாங்க.